வணக்கம். நான் அமுதா, உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் கல்வியியல் கல்லூரி கோவை. இன்றைக்கி நம்ம அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அப்படிங்கிற பாடத்தில் முதலாவது அளவில் இருக்கக்கூடிய மதிப்பீட்டு முறைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிசிஇ மெத்தட். சிசிஇ மெத்தட்னா என்ன? சிசிஇனா கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். தமிழில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு. இந்த தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறையை பின்பற்றி தான் இன்றைய பள்ளி சூழல் எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டு முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது. அது என்ன சிசிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யணும் மற்றும் முழுமையாக மதிப்பீடு செய்யணும் மாணவர்களை அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கியமான கருத்தாக இருக்குது. தொடர்ச்சியாக மதிப்பீடு செய்யும்போது மாணவர்கள்ட்ட இருக்கிற அத்தனை திறமைகளையும் நம்மளால் வெளிக்கொண்டு வர முடியும். முந்தைய கல்வி முறைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மதிப்பீடு செய்யும்போது தொகுத்தறி மதிப்பீடுகள் அடிப்படையில் இருக்கும். அதில் தொகுத்தறி மதிப்பீடு வெறும் கேள்வி கேட்பாங்க, அது நம்மளுக்கு பதில் சொல்லணும். இந்த மாதிரியான பழைய மதிப்பீட்டு முறையிலிருந்து மாணவர்களை வேறுபடுத்தி முழுமையான மதிப்பீட்டு முறை, அதாவது திறன் அடிப்படையிலான மதிப்பீட்டு முறைக்கு வழிவகுத்தது தான் சிசிஇ மெத்தட். சரிங்களா? தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு, இதுதான் நம்ம சிசிஇ மெத்தட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த மதிப்பீட்டு முறையில் நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஓகேங்களா? இங்கிலீஷில் சொல்ல போனால் ஸ்காலஸ்டிக், போஸ்ட் ஸ்காலஸ்டிக்னு சொல்லிட்டு சிசிஇ மெத்தடை நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஸ்காலஸ்டிக், போஸ்ட் ஸ்காலஸ்டிக். இதில் ஸ்காலர்ஷிப், போஸ்ட் ஸ்காலர்ஷிப்னு தமிழில் கல்விசார் மதிப்பீடு, கல்வி இணைசார் மதிப்பீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கல்விசார் மதிப்பீடுனா வகுப்பறை செயல்பாடுகளில் நம்ம நடத்தக்கூடிய பாடத்துக்கு தொடர்புடைய செயல்பாடுகள். இப்போ சோசியல் சயின்ஸ் வச்சுக்கிங்களா, அது சம்பந்தமாக நாடாளுமன்றம் நடத்துறதுலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம், கல்விசார் செயல்பாடு. கல்வி இணைசார் செயல்பாடுகள்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் நம்ம செய்யக்கூடிய நடனம் ஆடுறது, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம அதை வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்து ஸ்காலர்ஷிப் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஸ்காலர்ஷிப் என்ன ரெண்டு வகையாக பிரிக்கிறோம்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வளர மதிப்பீடு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட்னா தொகுத்தறி மதிப்பீடு. இப்போ வளர மதிப்பீடு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். வளர மதிப்பீடு ஏ, வளர மதிப்பீடு பி அப்படின்னு சொல்லிட்டு. வளர மதிப்பீடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகுப்பறை சூழலில் மாணவர்களுடைய திறனை மேம்படுத்தக்கூடிய திறன் அடிப்படையிலான மதிப்பீடு தான் நம்ம வளர மதிப்பீடுன்னு சொல்லுவோம். தொகுத்தறி மதிப்பீடு அந்த ஆண்டு இறுதியில் அல்லது அந்த பருவ இறுதியில் நடத்தக்கூடிய பொதுத் தேர்வு தான் நம்ம தொகுத்தறி மதிப்பீடு அப்படின்னு சொல்லுவோம். வளர மதிப்பீட்டுக்கான மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 40 மதிப்பெண்கள் பள்ளி சூழலில் கொடுக்குறாங்க. தொகுத்தறி மதிப்பீட்டுக்கான மதிப்பெண்கள் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் மொத்தம் 60 மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. மொத்தமாக நம்ம 30 மதிப்பெண்ணுக்கு தான் மதிப்பீடு செய்யணும் மாணவர்களை. சரிங்களா? இப்போ மதிப்பீடு செய்யும்போது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் சொல்லக்கூடிய வளர மதிப்பீட்டை ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் பார்த்துருக்கோம். இந்த வளர மதிப்பீட்டில் எந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு, செமினார்ஸு, ப்ராஜெக்ட்ஸு,